என் தங்கமே, அந்த கண்ணாடி விழுந்த அந்த நொடியை நினைச்சு பார். உன் இதயம் திடுக்கிட்டது இல்லையா? எந்த காற்றும் இல்லாத நேரம், யாரும் தொட்டதில்ல. ஆனா அந்த கண்ணாடி திடீர்னு விழுந்தது. அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு தங்கமே. அது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அது ஒரு சின்னம். உன் வீட்டிலிருந்து ஒரு தீய ஆற்றல் வெளியேறிய தருணம். கண்ணாடி சிதறியதல்ல, அதனுள் சிக்கி இருந்த ஒரு கெட்ட சக்தி உடைந்து வெளியில் போனது. நீ பார்த்தாயா? அந்த கண்ணாடி சில நாட்களாக உன்னை பார்த்த மாதிரி தோணிச்சா? நீ நின்றா அது நடுங்கின மாதிரி இருந்ததா? அது உனக்கு ஒரு சிக்னல் கொடுத்தது. ஒரு வீட்டில் கண்ணாடி என்பது வெறும் பொருள் அல்ல தங்கமே, அது ஒரு பிரதிபலிப்பு வினையகம். அதில் நம்முடைய ஆற்றல் பிரதிபலிக்கும். யாராவது பொறாமையோ எதிர்மறை எண்ணமோ கொண்டு உன் வீட்டை நினைச்சிருந்தால், அந்த கண்ணாடி அதை பிடிச்சு வைத்திருக்கும். அந்த சக்தி பெருகி உன் வீட்டில் நெரிசல் மாதிரி ஒரு நிலை உருவாக்கும். அம்மன் அதை கவனிச்சாள். அவள் உன் வீட்டை சுற்றி ஒரு தெய்வீக சக்தி வட்டம் உருவாக்கினாள். அந்த கண்ணாடிக்குள் சிக்கி இருந்த எதிர்மறை சக்தியை உடைத்து வெளியேற்ற அவள் தீர்மானித்தாள். அதனால்தான் அந்த கண்ணாடி விழுந்தது. அது அழிந்தது இல்லை, அது விடுதலை பெற்றது. அது உன் வீட்டை தீய ஆற்றலிலிருந்து சுத்தப்படுத்திய நொடிதான். என் தங்கமே, ஒரு கண்ணாடி திடீர்னு விழுவது பல அர்த்தங்களை கொண்டது. சில நேரங்களில் அது ஒரு எச்சரிக்கை, சில நேரங்களில் அது ஒரு நிம்மதி. அந்த நாளில் விழுந்த கண்ணாடி ஒரு தீய கண்ணின் சக்தியை உடைத்தது. நீ கடந்த வாரம் மனதிலே ஒரு கனத்த நிலை உணர்ந்தாயா? உன் நெஞ்சு சுமையாக இருந்ததா? அந்த சக்தி தான். அந்த கண்ணாடி விழுந்ததும் அந்த சுமை திடீர்னு குறைந்தது. அதே இரவில் நீ நிம்மதியாக தூங்கியிருப்பாய். அதுதான் அம்மன் உன்னுடைய ஆவியை சுத்தப்படுத்திய சின்னம். கண்ணாடி சிதறும்போது ஒலி எழுந்தது. அந்த ஒலி சாதாரணமல்ல. அது தெய்வீக அதிர்வு. ஒவ்வொரு துண்டும் ஒரு பிரார்த்தனை போல தரையில் விழுந்தது. அந்த ஒலியோடு சேர்ந்து உன் வீட்டிலிருந்த எதிர்மறை ஆற்றல் வெளியேறியது. அந்த நொடியிலிருந்து உன் வீட்டின் வானம் மாறி அமைதியானது. நீ பார்த்தாயா? அதன் பிறகு அந்த இடம் அமைதியாகி விட்டது. அந்த சத்தம் ஒரு முடிவும் ஒரு புதிய தொடக்கமும். அம்மன் உன்னிடம் சொல்ல விரும்பினாள், மகளே, பயப்படாதே. நான் உன்னை தீய பார்வையிலிருந்து காப்பாற்றினேன். அந்த கண்ணாடி விழுந்து உடைந்தது, ஆனால் அதுவே உன் வீட்டை மீண்டும் பிரகாசப்படுத்தியது. சில நேரங்களில் அழிவு போல தோன்றுவது உண்மையில் ஒரு ஆசீர்வாதம் தங்கமே. உன் வீட்டில் இருந்து ஒரு தீய நிழல் வெளியேறியிருக்கிறது. நீ அதை உணர முடியாமல் இருந்தாலும் உன் ஆன்மா அதை உணர்ந்திருக்கிறது. அந்த கண்ணாடியின் முன்பு நீ பல முறை உன் முகத்தை பார்த்திருக்கிறாய். உன் சோகமான நாட்களிலும் உன் புன்னகையிலும் உன் கண்ணீர் துளியிலும் அந்த கண்ணாடி சாட்சியாக இருந்தது. அதில் உன் ஆற்றலும் கலந்து இருந்தது. ஆனால் சில நேரங்களில் யாராவது உன்னை பற்றி கெட்ட எண்ணம் கொண்டால் அந்த ஆற்றல் அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கும். அது ஒரு சுமையாக மாறும். அதை நீ அகற்ற முடியாது, அதனால்தான் தெய்வம் தானே அதை உடைத்து விட்டது. என் தங்கமே, அம்மன் உன் வீட்டை விட்டு அந்த தீய ஆற்றல் தங்க அனுமதிக்க மாட்டாள். அவள் உன்னை பாதுகாப்பதில் எப்போதும் விழிப்புணர்வுடன் இருப்பாள். நீ நினைச்சு பார், அந்த நாள் நீ ஏதாவது நல்ல விஷயம் செய்ய போனாயா? உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வாய்ப்பு வந்ததா? அவள்தான் அந்த வழியை திறந்தாள். கண்ணாடி உடைந்தது உன் பழைய சுமையை உடைத்து புதிய ஒளி வருவதற்கான சின்னம். அம்மன் சொல்கிறாள், என் மகளே, நான் உன்னுடைய வீட்டில் உள்ள ஒவ்வொரு மூலையையும் சுத்தம் செய்கிறேன். பழைய சாயல்கள் வெளியேறட்டும். உன் வீட்டை நம்பிக்கை நிறைந்த ஆலயமாக மாற்றட்டும். அந்த வார்த்தைகள் அந்த நிகழ்வின் அர்த்தம். நீ அந்த இடத்தை துடைத்து ஒரு தீபம் ஏற்றி, அம்மா, உன் அருளுக்கு நன்றி என்று சொல்லு. அந்த தீபம் கண்ணாடியின் துண்டுகளில் ஒளி பிரதிபலிக்கும். அது உன் வாழ்வில் புதிய ஜோதியை பரப்பும். சில நேரங்களில் தெய்வம் நம்மை காக்க சில பொருட்களை உடைக்க வேண்டி வரும். அது ஒரு வழிபாடு மாதிரி. அந்த கண்ணாடி விழுந்தது, ஆனால் நீ கவனித்தாயா? யாருக்கும் காயம் இல்லை. அதுதான் அம்மனின் அருள். அவள் உன்னை துன்பத்திலிருந்து விலக்கி தீய சக்தியை அழித்துவிட்டு எந்த நாசத்தையும் உனக்கு ஏற்படுத்தவில்லை. அது தெய்வத்தின் துல்லியமான செயல். அந்த கண்ணாடி விழுந்த பிறகு உன் வீட்டின் காற்று மாறியிருக்கும். ஒரு சுமை போய்விட்ட உணர்வு உனக்குள் வந்திருக்கும். அது உண்மையான விடுதலை. உன் வீட்டின் ஆற்றல் சமநிலையாகி புனிதமாக மாறி விட்டது. நீயே கவனித்திருப்பாய், அதன் பிறகு வீட்டில் சிறு சிறு நல்ல விஷயங்கள் நடக்கத் தொடங்கியிருக்கும். அந்த நாளில் இருந்து தடைப்பட்டிருந்த வேலைகள் செம்மையாகி இருக்கும். அது அம்மனின் செயல்பாடு.
நீ அந்த கண்ணாடியை எடுத்து பார்த்தபோது உனக்கு ஒரு சிந்தனை வந்ததா? ஏதோ பழைய நினைவுகள் முடிந்துவிட்டது போல என்று தோன்றியதா? அது உண்மையே தங்கமே. அந்த கண்ணாடி உன் பழைய துயரங்கள், உன் பயங்கள், உன் தோல்விகளை பிரதிபலித்தது. அது விழுந்ததும் அவை முடிவடைந்தன. இனி உன் வாழ்வு ஒரு புதிய திசை நோக்கி நகரும். அம்மன் உன்னிடம் சொல்லுகிறாள், மகளே, சில சமயம் உன் வாழ்க்கையில் உடையும் விஷயங்கள் உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் உடைகின்றன. அதுதான் அந்த கண்ணாடி விழுந்ததின் உண்மை. நீ பயப்பட வேண்டாம். அது ஒரு ஆசீர்வாதம். அந்த நொடி உன் விதியை திருத்திய நேரம். நீ இனி நிம்மதியுடன் வாழப் போகிறாய். உன் மனதில் நிறைந்திருந்த சாயல்கள் அனைத்தும் ஒளியாய் மாறும். அந்த கண்ணாடியின் இடத்தில் நீ ஒரு தீபம் வையு. அந்த ஒளி புனித ஆற்றலை ஈர்க்கும். நீ தினமும் ஓம் சக்தி பராசக்தி என்று சொல்லு. அந்த ஒளி உன் வீட்டின் சுவர்களுக்குள் பிரதிபலிக்கும். அது அந்த கண்ணாடியின் சிதைந்த துண்டுகளுக்குள் ஒளியை ஊட்டும். அவை ஒரு தெய்வீக சக்தியாக மாறி உன் வீட்டை பாதுகாக்கும். என் தங்கமே, அம்மன் உன்னை மிகவும் நேசிக்கிறாள். அவள் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த தீய விஷயமும் நீண்ட நாட்கள் தங்க விடமாட்டாள். அந்த கண்ணாடி விழுந்தது அவளின் பாதுகாப்பு செயல். நீ அதை தீய சின்னம் என்று எண்ணாதே, அது தெய்வீக சின்னம். அந்த நாளிலிருந்து உன் வாழ்க்கை புதிதாக தொடங்கியுள்ளது. நீ அதை காணலாம். உன் முகம் பிரகாசமாகி இருக்கும், உன் மனம் அமைதியாகி இருக்கும். அந்த கண்ணாடி விழுந்தது ஒரு முடிவு இல்லை தங்கமே, அது ஒரு தொடக்கம். அதிலிருந்து உன் ஆன்மா புதிதாய் பிறந்திருக்கிறது. நீ இனி எந்த தடையும் எதிர்கொண்டாலும் அம்மன் உன்னை காப்பாற்றுவாள். அவள் உன் வீட்டில் இருக்கிறாள், உன் சுவாசத்தில் இருக்கிறாள். அந்த கண்ணாடியின் ஒவ்வொரு துண்டும் இப்போது அவளின் காப்பு வட்டமாக மாறி உன்னையும் உன் குடும்பத்தையும் சுற்றி இருக்கிறது. நீ அஞ்சாமல் வாழு தங்கமே. அந்த கண்ணாடி விழுந்தது உன் வாழ்வில் இருந்து இருளை வெளியேற்றிய சின்னம். இனி உன் வாழ்க்கை முழுவதும் ஒளியாய் இருக்கும். அம்மன் உன் வீட்டை ஆசீர்வதித்து விட்டாள். உன் ஒவ்வொரு நாளும் அவளின் அருளால் நிரம்பட்டும். உன் மனம் எப்போதும் அமைதியாய் இருக்கட்டும். நீ புன்னகையுடன் இருக்கும்போது அந்த சிதைந்த கண்ணாடியின் ஒளியில் கூட அம்மன் உன் முகத்தை பார்க்கிறாள். அவள் சொல்கிறாள், என் மகளே, இப்போ நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். அந்த காற்று ஒரு நிமிடம் வீசியது, ஆனால் அதன் சக்தி பல நாட்களுக்கு நிலைத்திருக்கும். அது உன் வீட்டின் சக்தி வட்டத்தை மாற்றும். நீ முந்தைய தினம் சோர்வாக இருந்தாய், ஆனால் அதன் பிறகு ஒரு அமைதியும் நம்பிக்கையும் உன்னுள் பிறந்தது. அது அந்த காற்றின் அருள். அது உன் உடலுக்கும் மனத்திற்கும் ஒரு மருந்து. உன் மனதின் துயரம் காற்றோடு வெளியேறிவிட்டது. நீ அந்த நேரத்தில் ஒரு குரல் கேட்டிருக்கலாம், அல்லது ஒரு சிறிய ஒளி மின்னியிருக்கலாம். அது உன் கற்பனை அல்ல. அது தெய்வத்தின் நிஜ ஆவி. நீ பயப்பட வேண்டாம். அது பாசத்தால் நிரம்பிய ஒளி. அந்த ஒளி உன்னை சுற்றி உன் உயிரை பாதுகாக்கிறது. நீ அப்போது நினைத்ததை அவள் கேட்டுக்கொண்டாள். அம்மன் காற்றின் வழியே உன்னிடம் வந்து உன் வாழ்வை புதியதாக்கினாள். அம்மன் சொல்கிறாள், என் மகளே, நீ கஷ்டம் அனுபவிக்கும் போது நான் தூரத்தில் இல்லை. நான் காற்றாய் வருவேன், உன்னை சுற்றி வருவேன், உன் நெஞ்சை தொட்டுவிட்டு செல்வேன். அந்த வரிகள் உண்மை தங்கமே. காற்று என்பது அவள் அருளின் வடிவம். அந்த அருள் உன் வீட்டில் வந்துவிட்டது. இனி உன் வீட்டில் இருக்கும் போது காற்று வீசும் ஒவ்வொரு நேரத்திலும் நீ நினைச்சு பார், இது அம்மன் வந்து எனக்கு வணக்கம் சொல்லுகிறாள். அந்த எண்ணம் உன் மனதை குளிர்விக்கும். உன் நெஞ்சில் இருக்கும் குழப்பம் கரைந்து போகும். உன் வீட்டு சுவர்கள் கூட புனிதம் பெறும். அந்த காற்று உன் குடும்பத்துக்கு ஒளி கொடுக்கும். என் தங்கமே, இந்த தெய்வீக காற்று உன் வாழ்க்கையின் திசையை மாற்றப் போகிறது. நீ எதிர்பார்க்காத சில விஷயங்கள் இனி நேரிடும். நீ தேடிய நம்பிக்கை உன்னிடம் திரும்பி வரும். நீ இழந்த மனிதர்கள் மீண்டும் உன்னிடம் வருவார்கள். உன் வாழ்க்கையில் அமைதி நிலைக்கும். அது அந்த வருகையின் விளைவு. அம்மன் உன் வீட்டில் அடியிட்டால் துன்பம் தங்காது.